தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியுதாங்க பார்த்தீங்களா? இந்த சகோதரர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சகோதரர் ஒரு சிறந்த பேச்சாளர். அது மட்டும் அல்லாம ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வராங்க. இந்த சகோதரர் அவருடைய யூடியூப் சேனல்ல நம்மளுடைய நாம் தமிழர் கட்சிய பற்றி புகழாரம் சூட்டி ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த காணொளிய இதில இணைச்சு விட்டுறேன். நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே! ஆனா நாம் தமிழர் சற்று வித்தியாசமானவர்கள். அவர்கள் கூட்டணியில் எந்த கட்சியும் இல்லை. அது அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவர்களுக்கு போட்டி போட்டு செலவு செய்வதற்கு அதானியோ, அம்பானியோ இல்லை. அது அவர்களுக்கு தேவையும் படவில்லை. அவர்களினுடைய வேட்பாளர்கள் எந்த தொகுதியில எந்த ஜாதி மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அதை பார்த்து கொடுக்கப்படவில்லை. அது அவர்களுக்கு வழக்கமும் இல்லை. அவர்கள் களமிறக்கிய பெண் வேட்பாளர்களோடு வாக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கிற பொழுது பிரம்மாண்டமாக இருக்கிறது. லட்சக்கணக்கில் வாங்கி குவித்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையமே இவ்வளவு செலவு பண்ணான்னு ஒரு லிமிட் சொல்லியிருக்கக்கூடிய அந்த லிமிட்டை கூட மீட் பண்ற அளவுக்கு அவங்கள பல இடங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அவங்க நிறைய பேர் சொந்த காசை போட்டு அப்படியே திருநிதியெல்லாம் வச்சுதான் அவங்க கஷ்டப்பட்டு தான் செலவு பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தலில் செலவு பண்ண கட்சியிலேயே ரொம்ப சிரமப்பட்டு செலவு பண்ண கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சரி, இப்ப பாரதிய ஜனதா கட்சினா அவர்களுக்கு தாமரைன்னு இந்தியா முழுக்க அறிமுகமான சின்னம் இருக்கு. திமுகனா உதயசூரியன், அதிமுகனா ரெட்டல், அப்படியே ஊறி போச்சு அந்த சின்னங்கள்லாம். ஆனா இவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் கடைசி நேரத்தில் பறித்தெடுக்கப்பட்டது. அவர்களுக்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் கிடைத்ததை போல இவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னம் தக்க நேரத்தில் கிடைக்கல. அவர்களுக்கு லாஸ்ட் நேரத்தில் இந்த ஒளி வாங்கின்ற சின்னத்தை கொடுத்தாங்க. ஒளி வாங்கி சின்னத்தை அப்படி பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு சீமான் முகத்தை மட்டுமே காட்டி அவங்க திருவா வீடு வீடா வீதி வீதியா போய் தான் இந்த பரப்புரையை மேற்கொண்டாங்க. அப்படி தனிப்பெரும் கட்சியாகவே உடைத்து வித்தியாசமான வேட்பாளர்களை களத்தில் இறக்கி பல கோடி ரூபாய் செலவு செய்யாமலே அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த 36 lakhs plus votes என்பது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க வந்திருக்காங்க? 1% வாக்கு 4 ஆகி 4 8 தாண்டி இன்னைக்கு 8 தாண்டி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பல தொகுதிகளில் டெக்னிக்கலா அவங்க தான் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் அது நம்ம கூட்டணி எல்லாம் பிரித்து ஒவ்வொரு கட்சிக்கு என்னென்ன ஓட்டு பிரிச்சு பார்க்கிற பொழுது கண்டிப்பாக பிஜேபி நாம் தமிழர்ங்கிறது நெக் டு நெக் வந்திருக்காங்கிறது மறைக்கப்பட முடியாத உண்மையா. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி போன்று பல காணொலிகள் பல நபர்கள் யூடியூப்ல பதிவிட்டு வருகிறாங்க. நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியை புகழ்ந்தும் அண்ணன் சீமானை புகழ்ந்தும். ஏனென்றால் ஒரு காசு கூட கொடுக்காமல் இவ்வளவு வாக்குகளை பெற்று ஒரு சில இடங்களில் 2ஆம் 3ஆம் இடங்களும் லட்சக்கணக்கான வாக்குகளையும் பெற்று நாம் தமிழ் கட்சி இப்படி முன்னேறி இருக்கிறது, இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கா நாம் தமிழ் கட்சியை புகழ்ந்து பல இடங்களில் பல பதிவுகள் வந்து கொண்டே தான் இருக்குது. இதில் என்னன்னா, திமுக 40க்கு 40 ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையாக வெற்றி பெற்ற தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஏன்னா ₹1 கொடுக்காம இத்தனை வாக்குகள், இவ்வளவு ஒரு வாக்களை பெற்று நம்ம மேலே வந்திருக்கோம்னா இதுக்கு மேலே என்ன ஒரு வெற்றி வேணும்? திமுக காரன் ஜெயிச்சான்னா அவன் துட்டை கொடுத்து பிரியாணியை கொடுத்து குவார்டர் கொடுத்து ஜெயிக்கான். ஆனால் உண்மையாக மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் மக்கள் வாக்களிக்காங்கன்னா அந்த கொள்கை பிடித்து அதனால தான் வாக்களிக்காங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் நம்ம என்னன்னா இன்னும் கடினமான உழைப்பை போடணும். இதை விட அதிகப்படியாக நம்ம வாக்கள் பெறணும். 2026 30% வாக்கு 30% வாக்குகள் நாம் தமிழ் கட்சி பெறணும், கட்டாயமாக பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஏன்னா மக்கள்கிட்ட போய் நம்மளுடைய கொள்கையை தான் முன் வச்சோம். மற்றபடி காசை கொடுக்கும் அதை கொடுக்கணும் எதுவுமே கொடுக்கல. அதை நம்பி மக்கள் நமக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களே, திமுகனா உதயசூரியன், அதிமுகனா ரெட்டலை, பிஜேபினா தாமரை, காங்கிரஸ்னா கைச்சுன்னு அப்படின்னு பல சின்னங்களை அவங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு சின்ன பிடுங்கப்பட்டு அப்போ எங்களுக்கு மனசு எந்த அளவு வலிக்கும் பாருங்க. எங்களுக்கு எலெக்ஷன் அந்த தேர்தல் நேரத்தில் சின்னத்தை பிடுங்கப்பட்டு புதுசாக ஒரு சின்னம் கொடுத்தாங்க ஒளி வாங்கின்னு. அதையும் வச்சு நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்து இன்னைக்கு இந்த அளவுக்கு 8.21% வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம்னா இதுக்கு மேலே என்ன வெற்றி வேணும்? இதுவே எங்களுக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு வாக்களித்த தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியை பற்றி புகழ்ந்து புகழாரம் சூட்டி அந்த சீமானுக்கு புகழாரம் சூட்டி பல கருத்துக்களை பதிவிடுதை நம்ம பார்க்கும்போது நமக்கே மனசு ஒரு திருப்தியாக இருக்குது. என்னடா அந்த சீமானை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்பட்ட, நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுறதுக்கு கூச்சப்பட்ட ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள்லாம் இன்னைக்கு நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியை பற்றி மாத்திரம்தான் டாபிக்கு. ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு செய்தி சேனலும் நாம் தமிழ் கட்சியை பற்றி மாத்திரம்தான் டாப்பிக்கில் போடுதாங்க. இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சான்னு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு நாம் தமிழ் கட்சி ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே.